ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, முதல் வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் நிரந்தர வீடு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, வீடு திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம். அதுபோக அம்மா வீடு, கலைஞர் கனவு இல்லாமல் ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து எல்லோருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓகே, இது பெஸ்ட்டான ஸ்கீம் தான். ஏன்னா அடுத்து ஒரு கட்சி வந்து இதை நிப்பாட்டிட போதோ அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட கையில் அந்த எக்ஸ்ட்ரா போட்டு கட்டுறது கூட காசு இல்லாமல் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. அந்த லெவலில் இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். அடுத்தது பார்த்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து எப்படி இலவசமாக கொடுக்க போகிறாங்களா, இல்லை அந்த மோட்டார் சைக்கிள் வாங்குகிற அளவுக்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிறது தெரியலை. ஓகேவா? அடுத்தது 3வது, ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு. ஓகே, இது ஓகே. அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கிறதுக்கு தக்கன பொருளாதார வசதியை வந்து மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல திட்டம். ஓகே, ஒரு கார் வாங்குற அளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் மேம்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அண்டை நாடுகள், அதாவது அண்டை நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான், சைனா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கார் இருக்கும். காருங்கிறது வந்து ஆடம்பரம் கிடையாது, அத்தியாவசியங்கிற மாதிரி அங்கெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட டக்குன்னு அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. இதுனா நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக்கோ ஆட்டோவுக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதால் வந்து ஆட்டோ இந்த மாதிரி இதோட இது குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. ஏன்னா கார் இருந்துச்சுன்னா எனி டைம் கார் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் கார் எடுப்பாங்க. ஓகே, அதனால வந்து ஆட்டோ, அந்த டாக்ஸி இதோட செயல்பாடுகள்லாம் குறைய போகிறது கிடையாது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் குறைந்தது பட்டப்படிப்பு, அதாவது கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி 12 வரைக்கும் இருந்துச்சு பார்த்தீங்களா. 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி கண்டிப்பாக இருக்குது. 12ஆம் வகுப்பு வரை இப்போ எல்லோரும் படிச்சிடறாங்க. ஆனால் பட்டப்படிப்பு எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. 12 முடித்ததுமே நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு இந்த மாதிரி போயிடுறாங்க. இப்போ அதை வந்து மேம்படுத்தி கொண்டு வர்ற விதமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் கட்டாய பட்டப்படிப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச பட்டப்படிப்பு எல்லோரும் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ரொம்பவே நல்ல ஸ்கீமு. அதுக்கடுத்து வந்து வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம். இது வந்து உண்மையிலே பெஸ்ட்டு. வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே என்னை கேட்டால் ரொம்பவே நல்ல திட்டம் தான் நான் சொல்லுவேன். நிரந்தரமான வருமானம் வீட்டில் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, இன்னொரு ஆளுக்கு வேலை போனாலும் இவங்களால அந்த குடும்பம் வந்து சஸ்டெயின் ஆகும். அதாவது தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கும். இது வந்து உண்மையிலே ஒரு அருமையான திட்டம்னு நினச்சிக்கலாம். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு வேளை ஒரு வீட்டில் ஒரு அரசு வேலைங்கிற மாதிரி சொன்னால் கூட ஓகே, நல்லது தான். ஏன்னா அரசு வேலைக்காண்டி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 5 பேர் அரசு வேலையில் இருக்கிற இடத்துல ஒரு ஆளுக்கு தான் அரசு வேலை, மற்றவங்க எல்லாம் வந்து நார்மலாக ஒர்க்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனால பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அரசு வேலை இருக்கும்போது போதும். அதை விட்டுக்கிட்டு ஒரு குடும்பத்தில் 5 பேர் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் தப்பு தான் என்னை பொறுத்தவரை தோணுது. அதுக்கடுத்து வந்து வீட்டில் ஒருவருக்கு அதாவது அதுக்கான வேலை வாய்ப்பை வந்து இது பண்ணி அதை வந்து 6வதாக ஒரு இதாக சேர்த்துருக்காங்க. அதாவது அதற்கான வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு, அதாவது நிரந்தர வருமானம் வருது தக்கன வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான்னு. ஓகே, அதற்கு தகுந்தபடி கல்வி சீர்திருத்தம், அதாவது அந்த நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு தக்கன கல்வி சீர்திருத்தம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 7வதாக கொடுத்துருக்க வாக்குறுதி. 8வது, அரசு மருத்துவமனையை நம்பி செல்லும் வகையில் தரம் உயர்த்தப்படும். இதை ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, ஆனால் செஞ்ச மாதிரி இல்லை. அரசு மருத்துவமனையை நம்பி செல்லும் வகையில் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறாங்க, திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சென்னையில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எல்லோரும் திருவனந்தபுரம் போகிறாங்க. அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்ட், இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்லாம் பக்கமாக இருக்குன்னு இங்கே போகிறாங்க. அதாவது அந்த கடைக்கோடியில் இருக்கிற மாதிரி இந்த கடைக்கோடியில் ஒரு மெடிக்கல் காலேஜ், இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று உருவாக்குனாங்கன்னா அது ரொம்பவே நல்ல வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கை வந்து அது பெற்றுக் கொடுக்குங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்க ஏற்பாடு. பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்க ஏற்பாடுன்னா, அதை வந்து இயற்கை சீற்றத்தை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை நஷ்டஈடு கொடுக்கலாம். பருவமழையில் வந்து எதுவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு இயற்கை பேரிடர். அதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது.
ஓகேவா? இயற்கை பேரிடர்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பருவமழைக்கே வந்து நெறைய இடத்துல வெள்ளம் தேங்குறது, இந்த மாரி விஷயங்கள சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுனா ரொம்பவே நல்ல திட்டம் தான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 10வது வந்து மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவரிடமும் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துதல். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு விவசாயிட்ட போய் கேட்காம, உனக்கு இதான் நல்லதுன்ட்டு ஒரு ஆள் படிச்சுட்டு வந்து சொல்றத விட, அந்த விவசாயிட்ட போய் கேட்டா, எனக்கு இத பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லதுன்னு அந்த விவசாயி சொல்லுவான். அது வந்து ஒரு கருத்து கேட்பு வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா, அந்த விவசாயி சொல்லும்போது தான், ஓகே இவங்களுக்கு இதான் பிரச்சனை போல இருக்குங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அதே ஒரு ஆள் படிச்சுட்டு போயிட்டு, உங்களுக்கு இதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றதுக்கும், எனக்கு இதான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். டாக்டர் வந்து நம்மட்ட எடுத்த உடனே என்ன கேட்காங்க? உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம ஏத்துப்போமா? ஏத்துக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனைன்னு நம்ம சொல்லணும். சொன்னத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கு தக்கன மருந்து குடுக்கணும். அததான் வந்து டாக்டர் மேக்ஸிமம் எல்லா டாக்டருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்கட்ட கருத்து கேட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு, அத குறைய தீர்த்து வைக்கிறது மாரி ஒரு ஒரு குழுவ அமைக்கிற மாரி இவங்க பேசியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல திட்டம். இதையும் நம்ம பாராட்டுக்குரியது தான். தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும். தொழில் வளர்ச்சி இதுதான் வந்து இப்போ ரொம்பவே ஒரு இதா இருக்கு. ஏன்னா, தொழில் வளர்ச்சிங்கும்போது ஒரு இதுல கொண்டு போய் தள்ளிர்றாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் என்ன செய்றாங்கன்னா, ஒரு செக்டர் வந்து கொஞ்சம் நார்மலா போய்க்கிட்டு இருக்கும். அதுல கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். உடனே என்ன செய்வாங்கன்னா, தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டு அந்த தொழில்ல போய் எல்லாரையும் தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அ ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்த கையில இவ்வளோதான் ஒரு மண்ண எடுக்க முடியும். அந்த கையில நம்ம வந்து 1 டக்கர் மண்ண கொட்டுனா எப்படி இருக்கும்? அதாவது 1 லாரி மண்ண கொட்டுனா, அந்த கை தாங்குமா? அந்த மாதிரி தான் அந்த தொழிலும். அந்த தொழில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஓகேவா? அதனால ஒரு குறிப்பிட்ட தொழில் இல்லாம, அவங்கவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத, அதாவது இவனுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த தொழில இது பண்றது வந்து நல்ல விஷயம்னு நான் நெனைக்கிறேன். அதே மாரி ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு மட்டும் தள்ளாம, வித்தியாசமான தொழில்கள், அதாவது நெறைய தொழில் வளர்ச்சிகளுக்கு என்னென்ன தொழில் பண்ணலாங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் உட்பட செய்யும்பொழுது, இது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அடுத்து சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும்னு எல்லா கட்சிகளும் குடுக்கக்கூடிய வாக்குறுதி. நார்மலான வாக்குறுதி. ஓகேவா? இந்தா மொத்தம் 12 வாக்குறுதி. சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஆட்சியிலுமே வந்து நெறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பென்னிக்ஸ் ஜெயராஜ், இப்ப பார்த்தீங்கன்னா அஜித் குமார் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அ ஒரு 100 நல்லவங்க இருக்கிற இடத்துல ஒரு கெட்டவன் இருந்தா, அவன வந்து 100 பேரையுமே கெட்டவங்களா பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட இது. எத்தனையோ நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாரி சில பேரும் இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா, எத்தனையோ நல்ல டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு சில டாக்டர்ஸ் வந்து நெறையா அலிகேஷன்ஸ்ல மாட்டுறது, இந்த மாரி விஷயங்கள பார்த்துருப்போம். எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து தவறான வழியில இது பண்றதையும் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ நல்ல ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிற இடத்துல, அந்த திருத்தணி இஷ்யூ மாரி இருக்கிற பசங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ, எதையும் நம்ம வந்து பேஸ் பண்ண முடியாது. ஸோ, சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து கண்டிப்பாக நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று. அதனால ஓகே. இதுதான் வந்து தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் குடுத்திருக்கக்கூடிய 12 தேர்தல் 12 தேர்தல் வாக்குறுதிகள். இதுல வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது ஃப்ரீயா குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் ஃப்ரீயா நீங்க குடுத்தீங்கன்னா, அதுக்கு தக்கன பெட்ரோல் கன்சம்ப்ஷன் அதிகரிக்கும். பெட்ரோலோட விலை அதிகமாகும். அது போக வந்து நீங்க குடுக்குற மோட்டார் சைக்கிள் தரமானதாக இல்லாம, நீங்க ஒரு கொட்டேஷன் குடுத்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில வந்து, அத நிறுத்துறதுக்காக அதாவது அந்த மோட்டார் சைக்கிளுக்கு அந்த மக்கள் செலவழிக்கிற இது அதிகமாயிரும். அவங்க ஒரு தரமான மோட்டார் சைக்கிள் அவங்க வாங்குறதுக்கு தக்கன அவங்களோட அந்த ஒரு வருமானத்த அதிகரிக்கிறதுக்குன்னு ஏற்பாடுகள் பண்ணி குடுத்தாங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.